எக்ஸாம் எழுதினாவ. போலீஸ் எக்ஸாம் எழுதி டிரான்ஜெண்டர்னு சொல்லிட்டு மூன்றாம் பாலினத்துல தனியா அவளுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கல. பெண்கள் சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு ஒரு 2-3 மார்க்கு இதை கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபெயில் ஆயிட்டான். அந்த மாதிரி மணக்குள விநாயகர்லயே படிக்கிறாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் கொடுக்குறாங்க சீட்டு, வாண்டடாவே கூப்பிடுறாங்க. ஒரு சில காலேஜ்ல மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க, பயப்படுறாங்க. அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இவங்க வந்தா இவங்க ரேகிங் பண்ணுவாங்க. பசங்கள்லாம் ரேகிங் பண்றதுலேயே நம்மளுக்கே தோணும்ல. அதனால இந்த பசங்களை அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களே எதிர்த்து பேசுவாங்க, ஸ்டாஃபே எதிர்த்து பேசுவாங்க. எது கேட்காத நேரத்துல இவங்க கிண்டல் பண்றான் போறான் வர, நம்மளும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்றதுனால எதுக்கு தேவையில்லாத இப்போ வம்பு சொல்லிட்டு ஒரு சில காலேஜ்ல மட்டும் அட்மிஷன் போட முடியல. போக்குவரத்துல பாத்தீங்கன்னா பஸ்லயோ ட்ரெயின்லயோ சில திருநங்கைகள் வந்து வரத பார்த்தால மக்கள் பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற திருநங்கைகளுக்கு நீங்க என்ன அட்வைஸ் தருவீங்க? நான் அவங்களுக்கு என்ன அட்வைஸ்னா, நீங்க போய் கேட்கும் போது அவங்க கொடுக்குற காசு மட்டும் வாங்கிக்கோங்க. அவங்கள கொஞ்சம்